நான் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் எனக்கு 10,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த வருஷம் 15,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தான் நம்ம சிம்பிளா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய செக்டார் இருக்கு. எந்தெந்த செக்டார் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கிராஜுவலா அவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நாம இப்ப பார்க்கலாம். கேபிட்டல் குட்ஸ் 10.9% இருந்து 15.2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இதை பார்க்கும்போது இவங்களோட வளர்ச்சி கிட்டத்தட்ட 50% இருந்திருக்கு. பவர் செக்டார் 5.4% இருந்து 10.2% அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100% வளர்ச்சி. அயர்ன் அண்ட் ஸ்டீல் 6.2% இருந்து 15.2% அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவங்களோட வளர்ச்சி கிட்டத்தட்ட 180%. கேஸ் அண்ட் ஃபியூயல்ஸ் கிட்டத்தட்ட 10.9 இருந்து 18.4 அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவங்களோட வளர்ச்சி கிட்டத்தட்ட 80%. அப்புறம் என்னங்க, எந்த செக்டார் வளர்ந்துட்டு இருக்குன்றது ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த செக்டார்ல இருக்குன்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன்.